Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது அவல் லட்டு. அவல்லே வந்து 3 வெரைட்டி இருக்கும். அது ரொம்ப லேசா இருக்குறது தான் நம்ம இன்னைக்கு எடுக்க போறோம். இத வந்து நல்லா வறுத்துட்டு இது கூட வெல்லம், ஏலக்காய், தேங்காய் mix பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் அவல் வந்து நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். இது வந்து லேஸ் அவல் தான் எடுத்துக்கிறோம் நம்ம இன்னைக்கு. இது கூட நம்ம 1/4 மூடி தேங்காய் இதில் 1 கப் அவல் எடுத்தோன்னா நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அதாவது பைண்டிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவல் வந்து உருண்டை பிடிக்கிறப்போ அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் அவலுக்கு நம்ம 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 10 முந்திரி உடைச்சி வச்சுருக்கேன். 4 ஏலக்காய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவலை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் அவல் போட்டு வறுத்துக்கலாம். இது வந்து கை சூடை விட ஒரு நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். அவல் நல்லா வறுத்தாச்சு, அதாவது சூடு தாங்குற அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை, சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். நம்ம இந்த அவல் வந்து ஆறிடுச்சு. இதை வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அவலை வந்து அரைச்சிட்டோம். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஏலக்காய், முந்திரி, இது கூட நம்ம தேங்காயும் வறுத்துக்கலாம். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த எல்லையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த சூடே போதும். இதை வந்து லாஸ்ட்டில் வந்து மிக்சியில் ஒரே ஒரு அடி அடிக்கணும். சும்மா ஜஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை அரைச்சிக்கலாம். இது கூட வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து எள், தேங்காய், முந்திரி இதையும் வந்து ஒரே ஒரு சுற்றிக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காக தான். எள் ஃப்ளேவர் வந்து என்னென்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எள், முந்திரி, ஏலக்காய் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே லைட்டாக வந்து அந்த ஈரப்பதம் மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது பிடிக்க வரலனாலும் நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. லைட்டாக வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கூட பிடிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. இப்போது அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிக்கணும். தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம நெய் வந்து இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். சுவையான அவல் வேர்க்கடலை லட்டு ரெடி. நான் அவல் லட்டு எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. ஆமை தனக்கு துன்பம் வந்தால் தன் உறுப்புகளை ஒட்டி அடக்கிக் கொள்ளும். அதுபோல நாம் கண், மூக்கு, செவி, வாய், உடல் என்ற 5 புலன்களையும் அடக்கி வாழ்ந்தால் எழுபிறப்புக்கும் நன்மையை தருவதாக அமையும்.